நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம குழந்தைங்க கேட்க மாட்டாங்கங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க செய்வாங்க. நம்மை பிரதிபலிக்கும் பிம்பங்கள் தான் நம் குழந்தைகள் என்ற அழகான கருத்துடன் இன்றைக்கி ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் இனிமையான பாசிட்டிவான சிறப்பான நாளாக அமையணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். இனிய காலை வணக்கங்கள் அண்ட் குட் மார்னிங் டு ஆல். புது காலை ப்ரோக்ராமில் உங்களுடன் இணைவது உங்கள் ஆர்ஜே பத்மா. என்னங்க சண்டே மார்னிங் அப்படியே ரிலாக்ஸாக பெட்டில் உருண்டுட்டுருக்கீங்களா? இல்லை காஃபியோ டீயோ ஒரு கப்பு கையில் வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு சண்டேவை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அட போங்கம்மா, நீங்கள் வேறு சண்டேவாகட்டும் மண்டேவாகட்டும் எனக்கு எல்லாமே ஒரே நாள் தான்ட்டு அப்படியே பிஸியாக ரன்னிங்கில் இருக்கீங்களா? என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, ஸ்டே டியூனிங் வித் JMFM. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அப்படி என்ன முக்கியமான டாப்பிக்கு? பத்மா ஏன் சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. யோசிங்க. இந்த அழகான பாட்டை கேட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. பாட்டு முடிஞ்ச உடனே நான் டாப்பிக்கை ஓப்பன் பண்ணிடுறேன். புத்தம் புது காலை சண்டேக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஹாப்பியாக பாட்டை கேட்டு ரசிச்சிட்டிங்களா? நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொன்ன கருத்தை வச்சு நிறைய பேர்த்துக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், டுடேஸ் டாபிக் இஸ் கிட்ஸ், பேரண்ட்ஸ் அண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு டாப்பிக்குங்க. எல்லாத்துக்குமே எல்லா விஷயமே தெரிஞ்சதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை எதையுமே நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு 3 வாட்டிக்கு திரும்ப விஷயங்கள் கேட்குறப்ப எவ்வளோ பெரிய தவறுகள் நம்மளுக்குள்ளே நடக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு நான் இந்த டாப்பிக்கில் 3 டைப்ஸாக பிரித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எப்படி ஃபோனுக்கு அடிக்ஷனாக இருக்காங்க, அதுக்கு யார் காரணம், எப்படி வெளியில் வர்றது. அடுத்து 5 to 10 years அண்ட் 10 to 18 years. இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பும் கண்டிப்பாக 75% கிட்ஸ் ஃபோனுக்கு அடிக்ஷனாக தான் இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன, காரணமானவங்க யார், எப்படி அவங்க வெளியில் வர்றது, இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு சாங்கை கேட்டுட்டு வந்துருங்க. உலகமெங்கும் வரும் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம JMFMல அதிரடியான பாடல்கள் மற்றும் இதமான பாடல்களை உங்களுக்காக கொண்டு வருகின்றன. தற்பொழுது நம்ம ஜெயம் வானொலியை பிளே ஸ்டோர் ஆப்பில் டவுன்லோட் செய்து எங்கும் எப்போதும் கேட்டு மகிழலாம். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பழக்கத்தை ஆரம்பித்து வைக்கிறோமோ அந்த பழக்கத்தை அதை அழகாக பழகிட்டு அதையே தான் திரும்ப வேணும் அப்படின்னு கேட்குங்க. நிறைய பெற்றவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்கள வச்சுட்ருக்கிறவங்க, என் புள்ள ஃபோனில் இந்த பாட்டை பார்த்தா தான் சாப்பிடும், இந்த ப்ரோக்ராமை பார்த்தா தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருங்க ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா பழக்கத்தை, தப்பான பழக்கத்தை? எங்கள் சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஃபோனு, டேபு, டிவியில் ஓடுற விஷயங்கள் தான் முக்கியமாக? அந்த காலத்துலலாம் என்னங்க பண்ணாங்க? வெளியில் எவ்வளோ திங்ஸ் இருக்குது. நிலா இருக்குது, சூரியன் இருக்குது, மரங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு காமிச்சு சாப்பாடு ஊட்ட நிறைய விளையாட்டு இருக்குது. தூக்கிட்டு அழகாக சாப்பாடு ஊட்டலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம சோம்பேறித்தனத்துக்காக, ஓகேவா, நம்ம நம்மளோட டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு எதையாவது போட்டு வச்சு சாப்பாடையும் தட்டில் வச்சு ஊட்ட ஆரம்பிக்கிறோம். அந்த சாப்பாடு உள்ளே போகிற சாப்பாட்லேயும் சத்து இல்லை, அந்த குழந்தைங்க பழகிற விஷயமும் நல்ல விஷயம் இல்லைங்க. யாருங்க இங்கே தப்பு பண்ணுறா? குழந்தைங்களா தப்பு பண்ணுறாங்க. 4 வயசு 5 வயசு அந்த குழந்தைங்க ஆகிறப்ப, ஐயோ இப்படி அடிக்ஷன் ஆகிட்டானே, இப்படி ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறானே, இருக்க மாட்டேங்குதே என் பொண்ணு ஃபோன் இல்லாமல், அலறுதே, படுத்து உருளுதே, எப்படிங்க மாறுவாங்க? யாருங்க ஆரம்பித்து வச்சா பழக்கத்தை? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். தயவு செய்து வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி அதுங்களை சாப்பாடு ஊட்டணும்னு ஆசைப்படாதீங்க. வெளியில் வாங்க. நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்கு, புதுசாக காமிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் மாறினீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமையே நம்ம வளர்த்தலாம் 4 வயசு 5 வயசு வரைக்கும். 2வது, நாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பெரியவங்க யூஸ் பண்ணால் அந்த குழந்தைக்கும் அந்த புது விஷயத்து மேலே ஆர்வம் வரும். அம்மா ஏன் ஃபோனை வச்சுட்ருக்காங்க, ஏன் யார் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னமோ நோண்டிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஃபோனில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது என்னது, அது நாமளும் பண்ணலாம், நாமளும் பார்க்கலாம். ஆர்வத்தை தூண்டுங்க அந்த குழந்தைக்கு.
முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கூட இருக்கிறப்ப ஃபோனை யூஸ் பண்ணாமல் தூரமாக தூக்கி தள்ளி போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை அந்த பழக்கத்துக்குள்ளே வராது. பழக்கத்துக்குள்ளே வரல அப்படின்னா அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு வரவே செய்யாது. ப்ராக்டிக்கலாக ஒரு 2 months பேக் நான் ஒரு குழந்தைகிட்ட பார்த்தேன். அவங்க அம்மா ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்க. அந்த குழந்தை அந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சது. ஃபோனுங்கிறத கேட்குறதே அது விட்டுருச்சு. வெளியில் போக ஆரம்பிச்சது, நடக்க ஆரம்பிச்சது, விளையாட ஆரம்பிச்சது, துள்ளி ஓட ஆரம்பிச்சது, சாப்பாடு அதுவே சாப்பிட ஆரம்பிச்சது. எல்லா விஷயத்துலையுமே மாற்றங்க 3 மாதத்தில். தப்பு யார்கிட்ட இருக்குது? கொஞ்சம் தயவு செய்து யோசிக்கிறீங்களா? அடுத்த ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க. அடுத்த ஸ்டேஜ் குழந்தைங்க எப்படி பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி, எவ்வளோ அழகான வரிகள்ங்க. இந்த பாட்டை திரும்ப திரும்ப நம்ம கேட்டோம்னா நாமளே குழந்தையாக மாறி வெயில்லையும் குளிர்லையும் குழந்தைங்கள விளையாண்டு என்ஜாய் பண்ணலாமே அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளேயே ஹிட் ஆக ஆரம்பிச்சிடும். உண்மை தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு 2-3 வாட்டி இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ. கண்டிப்பாக நம்ம ஒரு குழந்தையாக எப்போ மாற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு எல்லாத்தோட மனசுக்குள்ளேயும் வரும். அப்போ இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்க, செகண்ட் ஸ்டேஜ், ஒரு 5 வயசுக்கு மேலே ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையானதே விளையாட்டு தான். இந்த பார்ட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே விளையாட்டு தாங்க இருக்கணும். வெயிலோட விளையாட விடணும். மழையில் விளையாடுறீங்களா, குளிரில் விளையாடுறீங்களா, விளையாடுங்க. தண்ணியில் விளையாடணுமா, விளையாடுங்க. மண்ணில் விளையாடணுமா, விளையாடுங்க. விளையாட்டு மட்டும்தான் அவங்களுக்கு தேவையே. படிப்பு ஒரு சைடில் போகுது அப்படின்னா இன்னொரு சைடில் விளையாட்டு முக்கியமான அங்கமாக இருந்ததுங்க அந்த காலத்துல எல்லாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த விளையாட்டு அப்படிங்கிற ஒரு இடத்த எது பூர்த்தி பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ஃபோன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சாச்சு. நம்ம குழந்தைங்களா உட்கார வைக்கல, பேரண்ட்ஸ் தான் உட்கார வச்சிட்டிங்க. உங்களோட வேலைகளுக்காக நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது பண்ணணும், நீங்கள் யார் கூடயாவது பேசணும், நீங்கள் வேறு எதுக்காவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக குழந்தைங்க கூட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் கொண்டு வந்து குழந்தைங்க கையில் ஃபோனை உட்கார வச்சிட்டீங்க. இந்த இடத்துல அப்துல் கலாமோட அழகான வரிகளை வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பெற்றோர்கள் நிகழ்காலத்தை கண்டிப்பாக தியாகம் செய்ய வேண்டும். கண்டிப்பாங்க. எத்தனை அழகான வரிகள் தெரியுமா இது? குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்துட்டு நம்மளோட நிகழ்காலத்தில் மேக்ஸிமம் ஆஃப் த டைமை யார் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். கரெக்டாக இல்லைங்களா? நம்ம என்னென்னலாம் நம்ம குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் அவங்களோட ரிஃப்ளெக்ஷனாக வெளியில் வருங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கூட எவ்வளோ மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அவ்வளோ டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்ற குழந்தைங்களோட விளையாட விடுங்க, பெரியவங்க கூட கதைகள் கேட்க விடுங்க, விளையாட விடுங்க. இந்த மாதிரிலாம் குழந்தைகள் இருக்கப்போ கண்டிப்பாக ஃபோனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க. அடுத்த ஒரு பாட்டை கேட்டு வரலாமா? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு பேரண்ட்ஸை தான் பார்த்து கேட்கணும்னு எனக்கு தோணுதுங்க. கண்டிப்பாக உண்மையா இல்லையா? நம்மளோட விஷயங்களுக்காக, நம்மளோட ஒர்க்குக்காக, நம்மளோட வேலைகளுக்காக குழந்தைங்க மேலே நம்ம ஃபோன் அடிக்ஷனாக குழந்தைங்கள மாற்றுறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. என்னோட தாழ்வான ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள ஃபோன் அடிக்ஷனாக மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட நாம் தான் ஃபோன் அடிக்ஷனாக குழந்தைங்கள கொண்டு வரமோ மாற்றுறமோ அப்படிங்கிறது தான் இருக்குது. பெற்றோர்கள் கொஞ்சமாக சிந்திச்சு குழந்தைங்களோட வந்துட்டு அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக ஃபோனுக்கு கீழே போக மாட்டாங்க, ஃபோன் அடிக்ஷனாக மாறவே மாட்டாங்க. அடுத்து ஒரு பாட்டை கேட்டுட்டு வாங்க. அடுத்து வாலிப வயது குழந்தைகள் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த ஃபோன்னால், அதுக்கும் பெற்றோர்கள் தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு சில கருத்துக்கள் நான் சொல்கிறேன். வாலிப வயது குழந்தைகள் அவங்க எப்படியும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் செல்ஃபோன் யூசேஜ் அப்படிங்கிறத நம்ம அலோவ் பண்ணி தான் ஆகணும். உருட்டல், மிரட்டல், கண்ட்ரோல் இந்த விஷயங்கள் மூலமாக அவங்கள கையாள முடியாதுங்க. அன்பு, பாசம், அவங்க கூட அதிகப்படியான நேரம் செலவழித்தல், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அவங்கள வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்க வைக்கலாம், வெளிப்படைத்தன்மையாக இருக்க வைக்கலாம். உண்மை தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடித்து உருட்டி மிரட்டி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஒரு லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் ரொம்ப அன்பாக பாசமாக சொல்லி கொஞ்சம் அப்படியே அவங்க கூட அதிகப்படியான டைமை நம்ம சேர்ந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வெளிப்படையாக எல்லாமே சொல்லுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க, இந்த வாலிப வயது குழந்தைகள் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வர்ற பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தடுக்கப்படும்.
ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்வீட்டாக ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம்ப்பா, சிம்பிளாக. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்கள். அன்பு, பாசம், அவங்க கூட டைமு, அவ்வளோதாங்க வேலை. வாலிப வயது குழந்தைங்கள கண்டிப்பாக பெற்றவங்க ஒரு மாதிரி அழகாக கொண்டு போக முடியுங்க. அடுத்த ஒரு பாட்டை கேட்டு வரீங்களா? எல்லோரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னடா இந்த பத்மா எல்லாத்தையும் பெற்றவங்க மேலேயே குறை சொல்கிறாங்க, காரணம் சொல்கிறாங்க, தப்புன்றாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. தப்பு, குறை, காரணம்னெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நம்மளோட அறியாமை தாங்க. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைங்க என்னங்க பண்ணும் பாவம்? அவங்களும் அதையே தான் செய்வாங்க. நாம் வந்துட்டு அவங்க இல்லாத டைமில் நம்மளோட ஒர்க்ஸை வந்துட்டு பார்த்துக்கணும். ஃபோனில் என்ன ஒர்க்ஸ் இருந்தாலுமே அது அவங்க இல்லாத டைமில், இல்லை அவங்களுக்கு வேறு ஒர்க் இருக்கிற ப்ராப்பராக அவங்களோட ஒர்க்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துலையோ அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம ஒர்க்கை பார்த்தா அவங்களும் அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க. நாம் போய் அவங்க குழந்தைங்க பக்கத்தில் உட்காந்து பேசணும் அப்படின்னா அவங்களும் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட கோவப்பட்டால் திரும்ப அவங்களும் நம்மக்கிட்ட கோவப்படுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம செய்கிறத அவங்க திரும்ப செய்வாங்கங்கிறத நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்துட்டு உங்களுக்கு குறையா சொல்லலை. பெற்றோர்களோட சில அறியாமை, அந்த காலத்தோட லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த காலத்தோட லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய சேஞ்சஸ். டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துலையும் குழந்தைங்களோட லைஃப்பை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ லென்த்தி ஸ்பீச்சாக வந்துட்டு இந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்காக நான் பேசினேன். இப்போது ஷார்ட்டாக வந்துட்டு ஒரு குட்டி பாட்டு கேட்டு வாங்க பார்க்கலாம். விஷயங்களை சொன்ன திருப்தியும் நிறைவும் சந்தோஷமும் எனக்கு இருக்குங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த நல்ல விஷயங்கள் ரீச் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் டீப் இன்சைடாக யோசித்தோம் அப்படின்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு புரியும். குழந்தைங்களை வளர்த்துறதுல கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு அதிகப்படியான நேரத்தை அவங்களுக்காக நம்ம செலவழித்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக நல்ல குழந்தைங்களாக தாங்க வளருவாங்க. ஏன்னா அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வர பாதிப்புகள் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதை நம்ம திரும்ப பேசுகிறதுல பிரயோஜனமே இல்லை. என்ன விஷயம் மூலமாக அதை தடுக்கலாம் அப்படிங்கிறது தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஃபோன் யூஸ் பண்ணால் கண்ணுக்கு பாதிக்குது, கான்சன்ட்ரேஷன் குறையுது, தூக்கம் குறையுது, எல்லாமே நம்ம திரும்ப எல்லா இடத்துல இருந்தும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சுற்றி நம்மளை சுற்றில் வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவதுல நம்ம அவங்கள மாற்றி விடணும். அது ஒன்று தாங்க ஒரே ஒரு வழி. அது யாருனால தான் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பெற்றவர்களால் மட்டுமே முடியும். அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்க, அடுத்த ஒரு பாட்டை கேட்டுட்டு வாங்க. புது காலை ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பேரண்ட்ஸ்க்கு ரெண்டு விஷயங்கள் மட்டும் கடைசியாக சொல்லிக்கிறேங்க. கண்டிப்பாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தது அப்படின்னா ஃபோனில் பார்க்குறத விட காதில் கேட்க வைக்கலாம். ஏதாவது முக்கியமான சில தகவல்கள், விஷயங்கள், இல்லை ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் திங்ஸ் அப்படின்னா காதில் கேட்க வைக்கலாம். அல்லது நீங்கள் ஃபோனை பார்த்து எழுதி வச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அதை யூஸ் பண்ணி அவங்க அதை ஒர்க்கை பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இதுக்கு மேலே நான் வந்துட்டு இந்த விஷயத்தை கொண்டு போகலை. கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸுக்கு ஏதாவது சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நான் யோசிக்கிறேன், கண்டிப்பாக நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு கோட் மட்டும் சொல்லி நான் இந்த ப்ரோக்ராமை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். பெற்றோர்கள் அதிகப்படியாக குழந்தைகள்கிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த குழந்தையும் எந்த இடத்துலையும் தடுமாறாது, தடமும் மாறாது. ஓகேங்களா? உங்களிடம் இருந்து டாட்டா பை பை சொல்லி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பத்மா. பை. ஜெயம்எஃப்எம்ஐ டியூன் செய்து கேட்க பிளே ஸ்டோரில் ஜெயம்எஃப்எம் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து கேட்கலாம் மற்றும் இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். உங்கள் தொழில் வர்த்தகங்களை ஊரும் பேரும் அறிய செய்ய வேண்டுமா? நம்ம ஜெயம்எஃப்எம்மில் குறைந்த விலையில் விளம்பரம் செய்யலாம். விளம்பர தொடர்புக்கு 9344958862. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயம் வானொலி, உலக தமிழர்களின் இசைக்குயில். உங்கள் ஜெயம் வானொலியில் இரவு நேரங்களில் இதயம் வருடும் இதமான மெல்லிசை கானங்களை கேட்டு ரசிக்க திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 9 மணிக்கு பனி விழும் இரவு கேட்க தவறாதீர்கள். பனி விழும் இரவு